Hi friends, இன்னைக்கு we are going to continue with interview questions. ஸோ போன வாரம் வந்து லாஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது. ஸோ அதை கண்டினியூஷனாக இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் ரவுண்டில் அந்த பர்டிகுலர் காலேஜ் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூட டெக்னிக்கல் ரவுண்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா. ஸோ காமனான கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்னோட பழைய பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், அதை பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். ப்ளஸ் ரிப்பீட் ஆகாத வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ லைக் ஃபீச்சர் செலெக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் வந்து வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் பார்த்தோம். அப்புறம் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காஷியன் மிக்சர் மாடல் அண்ட் கே மீன்ஸ் மிக்சர் மாடல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எப்போவுமே வந்து இன்டர்வியூவில் எப்படி போவோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஆன்சரில் இருந்து தான் தே டெவலப். ஸோ நம்ம கொடுக்குற ஆன்சர் வந்து கரெக்டாகவும் இருக்கணும், கேர்ஃபுல்லாகவும் நம்ம கொடுக்குறோம். நமக்கு தெரிஞ்ச டெர்மினாலஜிஸை யூஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ அதுலேருந்து வந்தது தான் கே மீன்ஸ், ஹவு டு யூ பிக் கே இன் கே மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு யூ நோ வென் காஷியன் மிக்சர் மாடல் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, காஷியன் மிக்சர் மாடல் வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணால் ஜிஎம்எம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. GMMனா Gaussian mixture model is generally used for data sets that have multiple interesting features but no specific outcome variable. That is particular என்ன சொல்லுதுன்னா, ஒரு அன்சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுதுங்க. ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் எது அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது தெரியாது, எதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோன்றது தெரியாது. அந்த மாதிரி கேசஸில் GMM வந்து யூஸ் ஆகுது. Especially GMM performs best on data sets where all features are normally distributed. Highlight point friends. இதுதான் ஹைலைட் பாயிண்ட். நம்ம என்ன சொல்லணும்னா, சார் GMM வந்து நம்ம ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த அன்சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங்கில் பர்டிகுலராக அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிற பட்சத்தில் GMM யூஸ் பண்ணி கிளஸ்டர் பண்ணலாம். அண்ட் இது இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க, கிளஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. சரி, அடுத்த டேர்ம் நம்ம இங்கே அகெயின் சொல்ல போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் கிளஸ்டரிங் ஆர் இஎம் கிளஸ்டரிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். சரிங்களா. இதை தான் நம்ம போன இதுலேயுமே நம்ம சொல்லியிருந்திருப்போம். கே மீன்ஸ்க்கும் ஜிஎம்முக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது, ஜிஎம் வந்து இஎம் மெத்தட் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்போம். இது வந்து ஹாட் கிளஸ்டரிங் ஆர் சொல்லியிருப்போம். ஸோ அந்த இது நம்ம இங்கே திரும்ப சொல்லும்போது இதிலிருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இஎம் கிளஸ்டரிங் அண்டு என்ன சொல்கிறது, இஎம் கிளஸ்டரிங் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறோம். இது வந்து இஎம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். சரி, the application of the Gaussian GMM is mainly linked with fields like, அதாவது எப்படியான ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் சில டொமைன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. லைக் இமேஜ் ப்ராசஸிங், வீடியோ ஆடியோ சிக்னல் ப்ராசஸிங். பிகாஸ் அதாவது இப்போ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன சேஞ்ச் இன் டேட்டா வந்து பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும். இப்போது இசிஜி ரெக்கார்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இசிஜி கிராஃப் பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்ம மிஷின் ரீட் பண்ணி இந்த கஸ்டமருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா இல்லையான்றதை ப்ரெடிக்ட் பண்ணும். நாட் ஜஸ்ட் பை ஏஜ், அது மட்டும் கிடையாது. இந்த என்ன சொல்கிறது, இசிஜி ரீடிங்கை பேஸ் பண்ணியுமே அது ப்ரெடிக்ட்ஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்டு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். இதெல்லாமே வந்து டீப் லேர்னிங்கில் உங்களுக்கு வரும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரியான ஒரு டேட்டா செட்ஸ்க்கு வந்து ஜிஎம்எம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி உடனே அவங்க கேட்டதுன்னா, இஎம் அல்காரிதம்னா என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் இட்டரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் இட்டரேட்டிவ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20 அந்த மாதிரி நம்ம ஒரு லூப்பிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் இட்டரேஷன். வேரியஸ் இட்டரேஷன்ஸ். ஒரு கண்டிஷனை செக் பண்ணும், திரும்ப இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணும், திரும்ப இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணும், திரும்ப இன்னொரு கண்டிஷன், அண்ட் எந்த இடத்துல வந்து நமக்கு பெஸ்ட் கிடைக்குதோ அது வந்து ஃபைனலாக எடுத்துக்கும்.
இட்ஸ் லைக் இஃப் எல்ஸ் லூப் கண்டிஷன்ஸ் மாதிரி தான். தட் இஸ் கால்ட் இட்டரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் மெத்தட். ஸோ அந்த வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை தான் நீங்கள் சொல்லணும். எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம்னா இட்ஸ் அன் இட்டரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் மெத்தட் சார் that combines different unsupervised learning algorithms to find maximum likelihood. லைக்லிஹுட்னா என்ன நம்ம எதில் பார்த்தோம்? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலில் பார்த்தோம். மேக்ஸிமம் லைக்லிஹுட் அண்ட் மேக்ஸிமம் போஸ்டீரியர் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ். சரிங்களா? இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் there are unobserved latent variables. என்ன பண்ணுதுன்னா இஎம் வந்து இட்டரேட்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஆர் மேக்ஸிமம் போஸ்டீரியர் எஸ்டிமேட்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. அதாவது எந்த இடத்துல தட் இன்வால்வ் அன்அப்சர்வ்ட் லேட்டன்ட் வேரியபிள். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இஎம் வந்து இட்டரேட்டிவ் அல்காரிதம் இட்டரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் மேக்ஸிமம் லைக்லிஹுட் that involve unobserved latent variable. இந்த டேர்ம் தான் நீங்கள் அங்கே சொல்லணும். சரிங்களா? சரி, இதுல இருந்து அகைன் அண்ட் அகைன் கொஷின்ஸ் வரும். லேட்டன்ட் வேரியபிள்னா என்ன, லேட்டன்ட் வேரியபிள் மெத்தட்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஆனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷனில் லேட்டன்ட் வேரியபிள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? வாட் இஸ் லேட்டன்ட் வேரியபிள்லாம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இஎம் அல்காரிதம் is commonly used for latent variable models and can handle missing data. Latent variable இருக்கிற மாடல்ஸில் யூஸ் ஆகுது and can handle missing data. It consists of 2 steps. இங்கே இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஸ்டெப், மேக்ஸிமைசேஷன் இ ஸ்டெப் அண்ட் எம் ஸ்டெப், ஃபார்மிங் an iterative process to improve the model. இட்டரேட்டிவ் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுது, எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மேக்ஸிமைசேஷன். சரி, எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன? இன் இ ஸ்டெப் த அல்காரிதம் கம்ப்யூட்ஸ் த லேட்டன்ட் வேரியபிள். லேட்டன்ட் வேரியபிள்ல என்னன்றதை பார்த்துக்கிட்டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லாக் லைக்லிஹுட் யூசிங் த கரண்ட் பேராமீட்டர் எஸ்டிமேட்ஸ். அதாவது அந்த லேட்டன்ட் வேரியபிளை கம்ப்யூட் பண்ணிட்டு கால்குலேட், அதாவது அந்த லேட்டன்ட் வேரியபிளை வந்து ஜெனரேட் பண்ணிட்டு அதுல இருந்து எக்ஸ்பெக்டேஷனை எடுக்குது. சரிங்களா? லைக்லிஹுட். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா மேக்ஸிமைசேஷன், அதாவது அந்த லைக்லிஹுட மேக்ஸிமைஸ் பண்ணுது. சரிங்களா? த எம் ஸ்டெப் த அல்காரிதம் டிட்டர்மைன்ஸ் த பேராமீட்டர் தட் மேக்ஸிமைஸ் த எக்ஸ்பெக்டட் லாக் லைக்லிஹுட். இப்போ வந்து ஒரு வேரியபிள் இருந்து ஒரு ஒரு லைக்லிஹுட் கிடைக்குதுன்னா அந்த லைக்லிஹுடை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுது. அந்த அந்த பேராமீட்டர் வந்து நிறைய திரும்ப கிடைக்கிற மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணுது. கரஸ்பாண்டிங் மாடல் பேராமீட்டர்ஸ் ஆர் updated based on the estimated latent variable. எல்லாமே வந்து அந்த லேட்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் நான் என்னன்னு சொல்லிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப் மூலயமா லேட்டன்ட் வேரியபிள்ஸை கம்ப்யூட் பண்ணி அதில் இருந்து லாக் லைக்லிஹுட கால்குலேட் பண்ணுது. அதுக்கப்புறமா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் தட் லாக் லைக்லிஹுட், அந்த எக்ஸ்பெக்டட் லாக் லைக்லிஹுட மேக்ஸிமைசேஷன் பண்ணுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுது. இது எப்படி பண்ணுதுன்னா த்ரூ இட்டரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் மெத்தட் ஃபார் அன்சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் பண்ணுது. சரிங்களா? ஓகே. இப்போ உங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ லேட்டன்ட் வேரியபிள் மாடல்? இப்படியும் கேட்கலாம், ஆர் லேட்டன்ட் வேரியபிள்னா என்னன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டன்ட் வேரியபிள்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இதை டெஃபினிஷன் நான் கொடுத்துருக்க மாட்டேன். லேட்டன்ட் வேரியபிள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 4 வேரியபிள்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுலேருந்து இப்போ நம்ம இன்னொரு வேரியபிளை வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? தட் இஸ் கால் லேட்டன்ட் வேரியபிள். சிம்பிளாக சொல்லணும்னா வி ஹாவ் ஏஜ் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது ஏஜ் அப்படிங்கிறது இருக்குது, அண்ட் எப்போ நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற டேட் இருக்குது. சரிங்களா? அதுலேருந்து ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி எடுக்கக்கூடிய வேரியபிள்ஸை வந்து நம்ம லேட்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான லேட்டன்ட் வேரியபிள் மாடலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேக்டர் அனாலிசிஸ். ஒரு விஷயம் நடக்குது, அந்த நடக்கிற விஷயம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபேக்டர் அனாலிசிஸ். சரிங்களா?
The factor analysis is a statistical method used to identify underlying factors that explain the correlations among the set of observed value. புரியுதுங்களா? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அப்சர்வ்ட் வேல்யூக்கு கோரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஃபேக்டர் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், if we have a data set with multiple variables, நிறைய வேரியபிள்ஸ் இருக்குங்க, at all related to particular construct such as intelligence. அதாவது இன்டெலிஜென்ஸ் இந்த பையனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு சில வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஆனால் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான மாடல் தான் லேட்டட் வேரியபிள் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேக்டர் அனாலிசிஸ் கேன் பி யூஸ் டு ஐடென்டிஃபை த அண்டர்லையிங் ஃபேக்டர் தட் எக்ஸ்பிளைன் த கோரிலேஷன் அமாங் தீஸ் வேரியபிள்ஸ். புரியுதுங்களா? ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள்குள்ள எந்த அளவுக்கு கோரிலேட்டாக இருக்குது, அதில் அண்டர்லையிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. ஸோ லேட்டட் வேரியபிள் மாடலில் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் சொல்லணும். இன்னொரு மாடல் என்ன, இது நீங்கள் ஒன்று சொன்னாலே போதும், ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடல் அப்படிங்கிறதுமே இருக்குது. இது என்னன்னா, இட்ஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். அகைன் இட்ஸ் டு டெஸ்ட் அண்ட் எஸ்டிமேட் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அமாங் த வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் என்னென்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் எஸ்சிஎம் அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் புக்கில் இருந்திருக்கும், பட் நீங்கள் அவ்வளோ கவனித்து நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி கேள்விகள் தான் நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் உங்கள் புக்கில் வந்து இது வேண்டான்னு ஒமிட் பண்ணுறீங்களோ அதில் நிறைய கேள்வி வரும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு மாடல் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்சர்வ் வேரியபிள்ஸ் அண்ட் லேட்டன்ட் வேரியபிள்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்சர்வ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நார்மல் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள் இருக்குது, அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கிற வேரியபிள்ஸ் லேட்டட் வேரியபிள்ஸ். இந்த ரெண்டுத்துக்குமான ரிலேஷனை வந்து இந்த எஸ்சிஎம் அப்படிங்கிறது சொல்லுது. For example, if you have a data set with multiple variables that are related to particular concepts of job satisfaction. ஓகேங்களா? ஒரு டேட்டா செட் இருக்குது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ப்ரெடிக்டிங் பண்ணுறோம். சரிங்களா? வித் நிறைய இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, டிபெண்டன்ட் வேரியபிள் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல எஸ்சிஎம் யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுது? டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் these variables and the underlying factors that influence them. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து இந்த எஸ்சிஎம் அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பில்ட் பண்ணுது. இந்த அதாவது இண்டிபெண்ட்டுக்கும் லேட்டன்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணுது. ஸோ சிம்பிளாக லேட்டன்ட் வேரியபிள் மாடல் எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா ஃபேக்டர் அனாலிசிஸ் மாடல் இருக்குது சார், எஸ்சிஎம் மாடல் இருக்குது சார். ஃபேக்டர் அனாலிசிஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அண்டர்லைனில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபேக்டர் அனாலிசிஸ். அதே மாதிரி எஸ்சிஎம் மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்சர்வ் வேரியபிள்ஸ்க்கும் லேட்டன்ட் வேரியபிள்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறது வந்து எஸ்சிஎம் மாடல். இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், யூ ஆர் த்ரூ. சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அது அந்த கம்பெனி இப்போ வந்து திரும்ப கம்பெனியோட அப்ஜெக்டிவ்க்கு வந்தாச்சு. அந்த கம்பெனி வந்து அன்சூப்பர்வைஸ் அண்ட் கிளஸ்டரிங் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அசியூம் ஒரு கிளஸ்டரிங் மாடல் இருக்குது, அதோட லேபிள்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போது அந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி வந்து எவாலுவேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், கொஷன் தான் பெருசு. எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு தான் கொஷன். கிளஸ்டரிங் மாடலோட எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை சொல்லுங்கப்பா, இவ்வளோ தான். இதை வந்து இப்படி வந்து குழப்பி தான் கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, அதுக்கான மெத்தட்ஸ் என்ன? இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ரிக்ரெஷன் மெத்தட்ஸ்க்கு நம்ம ஒரு சில மெட்ரிக்ஸ் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி இதுக்கான மெட்ரிக்ஸ் என்னென்னா அட்ஜஸ்டட் ரேண்ட் இண்டெக்ஸ் ஆர் ஏஆர்ஐ. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏஆர்ஐ என்ன சொல்லணும்னா, ஏஆர்ஐ வந்து -1லேருந்து 1 இருக்கும். 1 அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூவும் ப்ரெடிக்டட் வேல்யூவும் ட்ரூவாக இருக்குன்னு அர்த்தம். அதோட சிமிலாரிட்டி, அதாவது ரெண்டும் ஒத்து போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரெடிக்ஷன் வேல்யூ 99.99 இருக்குன்னா அது 1 காட்டும். ஆர் 100க்கு 100 காட்டிச்சுனாலும் 1 காட்டும். அது எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு இது இந்த வேல்யூஸ் வந்து -1 to 1 வந்து டிஃபர் ஆகும். இதுதான் ஏஆர்ஐ இண்டெக்ஸ். சரிங்களா? ஆர்ஐ இண்டெக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, 0 to 1. சேம் லைக் ஏஆர்ஐ தான், பட் அது ஏஆர்ஐ வந்து -1 to 1 இருக்கும், இது 0 to 1 இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த மெட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிலோட் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்குது.
சிலவுட் ஸ்கோர் என்னன்னா சிம்பிள், நான் ஆல்ரெடி சொன்னது தான். சிலவுட் நம்ம எந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have discussed here சிலவுட் மெத்தட். how do you pick k in k means சிலவுட் அப்படின்றது பேசணும். அகைன் நான் சிலவுட் ஸ்கோர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலவுட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளஸ்டர் இருக்கு. அந்த கிளஸ்டர்ல இருந்து ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா பாயிண்ட் அந்த கிளஸ்டர்ல எந்த அளவுக்கு வந்து ஒத்து போகுது அப்படிங்கிற ஸ்கோர். சரிங்களா? இதுவுமே அகைன் -1 to 1 அப்படிங்கிறது இருக்கும். 1னா இட் இண்டிகேட்ஸ் 100% ஒத்து போகுது. அண்ட் அதை விட குறைஞ்சு வருது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒத்து போகலை அப்படின்றது அர்த்தம். சரி, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஹோமோஜினிட்டி, கம்ப்ளீட்னஸ், வி மெஷர், இது எல்லாமே வந்து இந்த கிளஸ்டரோட பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்கோர்ஸ். அண்ட் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஃபவுல்கஸ் மாலோஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுது. ஜிஎம் ஆஃப் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் கால்குலேட் பண்ணுது. இட் அகைன் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 1. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 மெட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம கிளஸ்டரிங் டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த கேள்வி கேட்டால ஏஆர்ஐ, ஆர்ஐ, சிலவுட் ஸ்கோர், ஹோமோஜினிட்டி அண்ட் ஃபால்க்னஸ் மாலோஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்க அதுக்கப்புறம் ஏஆர்ஐனா என்னன்னு கேட்டாங்கன்னா சொல்லலாம், ஆர்ஐனா என்னன்னு கேட்டால் சொல்லலாம். நீங்களே வாண்டடாக வந்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அகெயின் இதுவும் அசம்ஷன்ஸ் தான். அகெயின் தே ஹவ் கம் டு லீனியர் ரெக்ரெஷன் வந்துச்சு, லைக் சூப்பர்வைஸ்டுக்கு வந்தாச்சு. வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன்? ஒரு லீனியர் ரெக்ரெஷனில் என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசம்ஷன்ஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் வரதுக்கு முன்னாடியே அவங்க ஜென்ரலாக லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங்னா என்னென்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து லீனியர் ரெக்ரெஷன்னா என்னென்னு தெரியுமா? ரிக்ரெஷன் மாடல்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு ரிக்ரெஷன் மாடல்ஸ்னால் என்ன, ரிக்ரெஷன் கிளாஸிஃபிகேஷனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அசம்ஷன்ஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் பேசிக் கொஷின்ஸ், ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அசம்ஷன்ஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லீனியரிட்டி, இண்டிபெண்டன்ஸ், ஹோமோஸ்கேரிட்டி, நார்மாலிட்டி, இந்த 4 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லீனியரிட்டினா தேர் எக்ஸிஸ்ட் பிட்வீன் லீனியர் ரிலேஷன், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் ஏதோ ஒரு லீனியாரிட்டி இருக்குது. சரிங்களா? தட் இஸ் லீனியாரிட்டி. இண்டிபெண்டன்ஸ், த ரெசிடுவல்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். இன் பர்டிகுலர் there is no correlation between consecutive residuals in time series data. Independence, residuals are independent friends. Residualsனா எரர் வேல்யூஸ்னு வச்சுக்கோங்களேன். எரர் வேல்யூஸ் அதாவது நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அது வந்து இண்டிபெண்டன்ஸாக இருக்கும். ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் இன்னொரு டேட்டா பாயிண்ட்டில் ரெசிடுவல்ஸ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காது. தே ஆர் இண்டிபெண்டன்ட். அண்ட் ஹோமோஸ்கேரிட்டி, த ரெசிடுவல்ஸ் ஹவ் கான்ஸ்டன்ட் வேரியன்ஸ் அட் எவ்ரி லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஹோமோஸ்கேரிட்டினா அதோட வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைக் இப்போது டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து இப்படி லீனியர் ரெக்ரெஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரெசிடுவலுமே கிட்டத்தட்ட வந்து ஒத்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தானே நம்ம ப்ரெடிக்ஷன் லைன் இருக்கும். அதை விட்டுட்டு டேட்டா பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரெசிடுவல்ஸ் வந்து இந்த லைனே வந்து சம்மந்தம் இல்லாத லைன், ஹைலி எரர் லைன், இது ப்ரெடிக்ஷன் லைனே கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வராது. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ஸும் வராது, நம்ம கண்டுபிடிக்கிற லைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ரெசிடுவல் வேல்யூஸ் வந்து ஹோமோஸ்கேரிட்டியாக இருக்கும். அதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்கேரிட்டியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வேரியன்ஸ் இருக்கும், இதுக்கு இவ்வளோ தான் வேரியன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 0 to 25க்குள்ளே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 0 to 25க்குள்ள வேரியன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்ட் நார்மாலிட்டி, இந்த ரெசிடுவல்ஸ் ஆஃப் த மாடல் ஆர் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த ரெசிடுவல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரைட். இப்போது அடுத்த கொஷன், வாட் இஸ் த ரோல் ஆஃப் குரூப் பை ஃபங்க்ஷன்? இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக கேட்டாங்க. அண்ட் குரூப் பைலேயே 2-3 கொஷின்ஸ் அகைன் அண்ட் அகைன் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மட்டும் இல்லை, டெக்னிக்கல் ரவுண்ட் 2லையுமே குரூப் பைக்கான ப்ரோக்ராமை கொடுத்து அதில் இருந்து கொஷின்ஸும் கேட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் குரூப் பை நான் போட்டிருக்கேன். ஸோ குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான், அதாவது இது பைத்தானில் யூஸ் ஆகுது, இஸ் யூஸ் டு குரூப் டேட்டா பேஸ்ட் ஆன் சம் க்ரைட்டீரியா அண்ட் அப்ளை எ ஃபங்க்ஷன் டு ஈச் குரூப்.
அதாவது ஒரு டேட்டா வந்து குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட்ஸ் அ பவர்ஃபுல் ஃபங்ஷன். சும்மா ஜஸ்ட் குரூப் பை வந்து குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலே போதும். அண்ட் அப்ளை எ ஃபங்ஷன் டு ஈச் குரூப். ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு ஃபங்ஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டாவை குரூப் பண்ணி தரும். சரிங்களா? இதுதான் பேசிக் இது. அப்புறம் வந்து திரும்ப பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ஸில் எப்படி ஆகுதுன்னா, ஒரு டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தரும் பேஸ்ட் ஆன் க்ரைட்டீரியா. பாண்டாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி ஸ்ப்ளிட் இன்டு எனி டிஃப்ரெண்ட் ஆக்சஸ். ஆக்சஸ் தான் என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? டைமென்ஷனாலிட்டி. நம்ம கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி, டைமென்ஷனல் ரிடக்ஷனில் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அது 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனில் மட்டும் இருக்காது. 3D 4D 5D 6D நம்ம பார்க்க முடியாத டைமென்ஷன்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமென்ஷன்ஸை தான் நம்ம ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். XYZ மட்டும் இல்லாமல் ABCDEFG அப்படின்னு நிறைய ஆக்சஸ் இருக்கும். அந்த ஆக்சஸை வந்து நமக்கு குரூப் பண்ணி தரும். நமக்கு எந்த பர்டிகுலர் ஆக்சஸில் வேணுமோ அந்த ஆக்சஸ் படி குரூப் பண்ணி தரதுக்கு இப்போ குரூப் பை ஃபங்க்ஷன் அப்படி யூஸ் ஆகுது. குரூப் பண்ணதுக்கு அப்புறமா வி கேன் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் சம், மீன், கவுண்ட், மின், மேக்ஸ், மீடியம், ஸ்டாண்டர்ட், வேரியேஷன், அக்ரிகேஷன் அப்படின்னு என்ன கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் குரூப் பை யூஸ் ஆகுது. அடுத்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் குரூப் பைக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் இது. அந்த கொஷின் வந்து இப்படி தான், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அண்ட் வாட் வில் பி த அவுட்புட், இப்படி தான் கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க, டேட்டா அப்படிங்கிற டிக்ஷனரி. அதில் வந்து நேம் கொடுத்துட்டு நேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜெண்டரில் என்னென்ன இருக்குது, ஏஜ் என்னென்ன இருக்குது, சேலரி என்னென்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இட் பிலாங்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஓகேவா? இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போதே வந்து இந்த ப்ரோக்ராமில் என்ன ஸ்டெப் ஃபாலோ ஆகுதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாம், நான் பர்டிகுலராக வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ எப்படி இருக்குது, இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ண தான் நீங்கள் அந்த சின்டாக்ஸை வந்து நல்லா கற்றுப்பீங்க. ஓகேங்களா? இல்லாட்டி சின்டாக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து இம்போர்ட் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டிக்ஷனரியிலேருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் அது குரூப் பை ஜெண்டராக குரூப் பண்ணுறாங்க. சரிங்களா? ஜெண்டர் பேஸ்ட். ஸோ இங்கே ஜெண்டர் வந்து என்னென்ன இருக்குது, ஃபீமேல் இருக்குது, மேல் இருக்குது, வேறு எந்த குரூப்பும் இல்லை. ஸோ ஃபீமேல் அண்ட் மேலாக குரூப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மீன் சேலரி ஆஃப் குரூப்டு டேட்டாவை கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபீமேல் அண்ட் மேல் அவங்களோட மீன் சேலரி என்ன அப்படிங்கிறத குரூப் பண்ணிக்குது இதில். அண்ட் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்ததுமே சொல்லிடணும். இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன இருக்கும், ஜெண்டர் பேஸ்ட். மேலோட மீன்ஸ், ஃபீமேலோட மீன் சேலரி எவ்வளோ, மேலோட மீன் சேலரி எவ்வளோ, இவ்வளோ தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐலாக்னா என்ன அண்ட் லாக்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. சிம்பிள். லாக் செலக்ட்ஸ் ரோஸ் அண்ட் காலம் பேஸ்ட் ஆன் தர் லேபிள்ஸ் அண்ட் ஐலாக் செலக்ட்ஸ் ரோஸ் அண்ட் காலம் பேஸ்ட் ஆன் தர் இன்டிஜர் பொசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்வியூவில் சொல்லி கேட்டிருந்த கேள்விகள். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எங்கே இருக்குன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து நான் கொடுத்துருப்பேன். லைக் ஆட்டோ கோரிலேஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டி கோலினேட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. அண்ட் லீனியர் ரெக்ரேஷனுக்கும், அதாவது ரெக்ரேஷனுக்கும் கிளாஸிஃபிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. அண்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய வீடியோவில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போடாத கொஷின்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் இதை போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட பார்ட் 1 வீடியோவும் சரி, பார்ட் 2 வீடியோவும் சரி, 2 வீடியோவுமே பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலர்லி ஃபார் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.